ஓகே, ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அந்த இதுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த பயோகெமிக்கல் ப்ராசஸ். பயோகெமிக்கலாக, அதாவது நம்ம கெமிக்கல் ப்ராசஸை வச்சு ஒரு பயாலஜிக்கல் திங்ஸ்க்கு வந்து நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். அதுதான் பயோகெமிக்கல் ப்ராசஸ். இட் மீன்ஸ் த ப்ரீத்திங் இஸ் இன்டியூஸ்ட் பை சம் மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ். ஏதோ ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது மூலயமா நம்ம ப்ரீத்திங்கை வந்து இன்டியூஸ் பண்ணுறோம், அதாவது தோன்றோம். இது வந்து ஒரு குயிக்காக, அப்புறம் ப்ராப்பரான குயிக்காகவும் பண்ணணும், ப்ராப்பராகவும் பீப்புளுக்கு வந்து பண்ணணும். அந்த பீப்புள் வந்து எந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு பண்ணணும்னா, சாகிற நிலைமையில இருக்க அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணணும். ஷாக்கால் அவங்க சைனைட் பாய்சனிங், ஓவர்டோஸ் ஏற்படுத்தி, எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாக்னால அவங்க வந்து டை பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனை கொடுக்குற அந்த மிஷினை பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் லங் வென்டிலேஷன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெக்கானிசம் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் சொன்னோம்னா என்ன, ஒரு 2 ஆக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். என்ன, இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும்னா, மெயின்டைன் பண்ணுவோம். யார் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் நோஸ்லேருந்து லங்ஸுக்கு வந்து போகிறத வந்து இது வந்து என்ஷூர் பண்ணும். அப்புறம் வந்து அப்படி போச்சுன்னா நமக்கு என்னாகும், யாரும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம ஆல்வியோலியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் நம்மளோட நார்மல் ப்ராசஸ் வந்து எல்லாமே நடக்கும். அதுக்காக அது எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். இதுதான் அதோட 2 மெயின் மோட்டிவ். இதோட பர்பஸ் பார்த்தோம்னா, நம்ம ஆல்வியோலை வென்டிலேட் பண்ணி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அது திருப்பி நார்மலாக வந்து ஒர்க் ஆக முடியும். 2 மெத்தட்ஸில் வந்து இது பண்ணலாம். மேனுவல் மெத்தட், அப்புறம் மிஷின் மெத்தட். மேனுவல் மெத்தடுங்கிறது நம்மளாவே வந்து மேனுவலாக பண்ணுற மெத்தட் தான் வந்து மேனுவல் மெத்தட். அப்புறம் வந்து மெக்கானிக்கல் மெத்தட் வந்து ஏதோ ஒரு சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்மளோட வந்து பண்ணுறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட். மேனுவல் மெத்தடில் வந்து ஸ்காட்சர் மெத்தட், சில்வஸ்டர் மெத்தட், ஹால்கர் மெத்தட், மவுத் த்ரூ மவுத் மெத்தட், இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் சாஃப்ட்வேர் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஜெக்டை வந்து, அதாவது இப்போ இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, அந்த பர்சனை வந்து அவங்களோட பெல்லி, அதாவது குப்ரிக்க படுக்க வைக்கிறாங்க. குப்ரிக்க படுக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமை வந்து டைரெக்டாக அவங்களோட கையை வந்து அதை வந்து நம்ம ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணுறோம் அவுட்வேர்ட் சைடு, அதாவது வெளியில் பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஃபோர் ஆமை வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அதோட ஃபோர் ஆமை வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பொசிஷனில் வந்து அவங்களோட நோஸும் மவுத்தும் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரெஸ்கயர் வந்து இப்போ அவங்களோட நீயை வந்து அந்த சப்ஜெக்டோட வெயிஸ்ட்டில், அதாவது இடுப்பில் வச்சு புஷ் பண்ணணும். அவங்க பாம்பை வச்சு புஷ் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ரெஷர் அப்ளை ஆகி ஏர் வந்து உள்ளே போகும். அந்த இதை புஷ் பண்ணுறதை எடுத்ததுக்கப்புறம் வந்து அப்டாமினல்லேருந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். சில்வஸ்டர் மெத்தடில் வந்து என்ன பண்ணோம்னா, சுப்பைன் பொசிஷனில் வந்து படுக்க வைக்கிறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, பில்லோவை வச்சு படுக்க வைக்கிறோம். பில்லோவை வச்சு படுக்க வைப்போம். பிலோ த ஷோல்டர் அண்ட் நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவோம். நல்லா கை காலெலாம் நல்லா விரித்து விட்ருவோம். நல்லா நீட்டி படுக்க வச்சுட்டு, இந்த மெத்தடில் வந்து ரெஸ்கியூயர் வந்து அவங்களோட நீயை வந்து ஹெட்டை நோக்கி வந்து தள்ளி வைப்பாங்க. அவங்களோட நீயை வந்து ஹெட்டை நோக்கி தள்ளி வச்சுட்டு அப்புறம் விக்டிமை பார்த்து இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்ட் பண்ணுவாங்க. பெண்ட் பண்ணி இப்படி பெண்ட் பண்ணும் போது இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அவங்களோட கையை வந்து நல்லா பெண்ட் பண்ணும் போது இன்ஸ்பயர் ஆகும். அப்புறம் நீயை வந்து எடுக்கும் போது எக்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்கும். அடுத்தது மவுத் டு மவுத் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெத்தடு தான். ஃபேஸை வந்து நல்லா அவங்கள நோக்கி வச்சுக்கிட்டு பில்லோவை வந்து கீழே வந்து அந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து பில்லோவை வச்சுட்டு நல்லா நெக்கை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவாங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்கியூயர் வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபை போட்டு விக்டிமோட மவுத்துக்கு வந்து டேரெக்டாக இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. மவுத்தை வந்து எப்போ வெளியில் எடுக்கணுமோ எக்ஸ்பிரேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். வென்டிலேஷன் மிஷின் மெக்கானிக்கல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு மெத்தட் மெக்கானிக்கலாக வந்து
நம்ம ப்ரீத்திங்கை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறோம். அதுதான் மெக்கானிக்கல் மெத்தட். இதில் வந்து வென்டிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை வச்சு வந்து அசிஸ்ட் பண்ணணும், அதாவது அசிஸ்ட் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா கம்ப்ரெஸிங் பேக் வேல்யூ, மாஸ்க்கு, பில்லோஸ்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணி இது வந்து நம்ம பார்த்துக்குவாங்க. இதில் வந்து 2 மெயின் மோட்ஸ் வந்து இருக்குது. பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பாசிட்டிவ் ப்ரெஷரில் வந்து என்ன ஆகும்னா வேர் த ஏர் இஸ் புஷ்டு இன்டு ட்ரக்கியா. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவில் வந்து ஏர் வந்து ட்ரக்கியாவை நோக்கி தள்ளப்படும். நெகட்டிவில் வந்து ஏர் வந்து திருப்பியும் ஷக் பண்ணி எடுத்துடும், லங்ஸில் வந்து ஷக் பண்ணி எடுத்துடும். பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் மோட் ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணுற அந்த இன்னும் ஒரு மெத்தட் வந்து ட்ரக்கியல் இன்குபேஷன், இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டியூபை வந்து நோஸ் இல்லைன்னா மவுத் வழியாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ரக்கியாவோடைய வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ப்ரீத்திங் வந்து கரெக்டாக நடக்கும். இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா ட்ரக்கியல் டியூப்ஸில் வந்து நமக்கு பெயின் ஏற்படும், அப்புறம் வந்து காஃபிங்கும் ஏற்படலாம். இப்படி வந்து சொருகும் போது நம்மளோட நாசோஃபாரின்ஸில் இருக்க அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து டேமேஜ் ஆகும். ரெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கரெக்ட் பண்ணும். ப்ரீத்திங் நடக்காமல் இருக்கும் போதோ இல்லை ஹார்ட் பீட் வந்து நடக்காமல் இருக்கும் போதோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக் பேர் தான் ரெஸ்டிகேஷன் மெத்தட். இதை வந்து CPR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் வந்து என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நிறையா ப்ரெஷரை வந்து நம்ம பேஷண்ட்டோட சப்ஜெக்டோட செஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது நார்மலாக வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். இது வந்து ஒரு நல்ல ட்ரெயின் பண்ண வந்து ஒருத்தர் வந்து பண்ணாங்கன்னா ஒருத்தரோட லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியும். இந்த கார்டியோ பல்மனரியில் வந்து பார்த்தோம்னா கார்டியோனா ஹார்ட்டு, பல்மனரினா லங்ஸ், இது ரெண்டையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணும். அதாவது டெத்து இல்லைனா அன்கான்சியஸ்னஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து பீப்புளை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சர்க்குலேஷன் நடக்காமல் அப்படியே வந்து சாகிற நிலமையில் இருக்கவங்க கூட இந்த CPR வந்து பண்ணோம்னா நம்மளால் காப்பாற்றிட முடியும். இது வந்து என்னென்னா அடல்ட்டுக்கு வந்து 5 to 6 சென்டிமீட்டரில் வந்து டீப்பாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது 100 to 120 ப்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு மினிட்குள்ளே வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம அது பேர் தான் வந்து CPR. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம்னா 30 to 20 வந்து கொடுப்போம் சில்ட்ரன்ஸில். இதோட ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்காங்க.